ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பட்டர்ஃப்ளை மாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு தக்காளி சட்னிங்க. குயிக்காக இது வந்து பேச்சுலர்ஸ் கூடமே ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்ய சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 தக்காளி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் தேவைப்படும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். எப்போயுமே மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் அந்த தக்காளி கூட சேர்த்து அரைச்சி ஃபைனாக பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இது உண்மையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபேமிலிஸ் மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸுமே குயிக்காக செய்கிறது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் வந்து தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான். தாளிப்புக்கு வந்து இந்த கடுகு அரைச்சி இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். தாளிப்புக்கு பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு. இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது சிம்லே வச்சுக்கோங்க. இது ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, சிம்மாகவே வைங்க. அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நல்லாயிருக்கும். இது மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போடுற மாதிரி இருக்கும். கடுகு பூண்டு மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த கருவேப்பிலெலாம் வெடியோல அந்த மாதிரி சவுண்டு வர வரையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த பேஸ்ட் வந்து சிம்லே வச்சு போடுங்க. தக்காளி இது இல்லைன்னா வந்து படப்படன்னு வெளியில் தெரிக்கும், அதனால் சிம்மில் வச்சு போடுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போதைக்கு நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கிளறிக்கோங்க. தண்ணியெலாம் ஒரு ட்ராப்ஸும் ஊற்ற வேண்டாம், தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அப்படியே விடுங்க. அது பாட்டுக்கு நல்லா பச்சை வாசனை போயிட்டு அது வெந்து வரும். அது அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் இறக்கிடுங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக தோசை போட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் எங்கள் சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய்.